குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தியானத்திற்கு ஒன்று சாமுவேல் யோனத்தானுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை பார்ப்போம். ஒன்று சாமுவேல் 14ஆம் அதிகாரம். அங்கே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பெலிஸ்தரின் பாளையம் பாளையம் இறங்கியிருக்காங்க இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக. அப்போ இஸ்ரேல் சவுலும் அவனுடைய சேவகர்களும் யோனத்தான் எல்லாரும் அங்கே கூடி அவங்கள எதிர்க்க கூடியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட 22ஆம் வசனம் 13 பார்த்தா, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாக யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்கள் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. அப்போ இவங்ககிட்ட அந்த ஆயுதமும் இல்லாத இருக்கு. அப்புறம் அவங்க ரொம்ப பரவியும் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் யோனத்தான் என்ன பண்ணுறாருன்னா, 14:1, ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்போ அவன் தைரியமாக அங்கே நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு போகும்போது அவன் 6ஆவது வசனத்தில் பார்த்தா, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். அப்போ அவன் முழு பலத்தையுமே கர்த்தர் நமக்காக செய்வார், அவன் அநேகம் பேர் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையில் அவன் போகிறான், யோனத்தான் போகிறான். அப்போ போகும்போது நம்ம அதை அப்படியே தொடர்ந்து படித்தோம்னா, இஸ்ரேல் நாட்டுக்கு அங்கே ஒரு பெரிய வெற்றி கிடைக்குது. அப்போ பல பெலிஸ்தியர்கள் இவங்க இஸ்ரேல் மக்கள் அதற்கு பிறகு போய் கொன்று போடுவாங்க அன்றைக்கு. ஆனால் அவன் கர்த்தரை நம்பி கர்த்தர் செய்வார், மக்கள் கூட்டமோ இல்லை ஆயுதமோ அவசியம் இல்லை, கர்த்தர் அதை செய்வார்ன்ற ஒரு விசுவாசத்தோடு போகும்போது அவன் அதை வெற்றி பெற முடியுது. அதே மாதிரி அவன் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, 19ஆம் அதிகாரத்தில் சவுல் தாவீதை கொன்று போடன்னு சொல்லி அவன் ஊழியக்காரரோடும் யோனத்தானோடும் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது யோனத்தான் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். 19:5ஆம் அதிகாரம். அவன் தாவீது தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதுனாலே குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். அப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்தா, இங்கே அவன் அவங்க அப்பாக்கே அவன் எடுத்து சொல்கிறான், கர்த்தர் தாவீதை கொண்டு இஸ்ரேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார் அன்றைக்கு, அதை நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டீங்களே அப்படின்னு சொல்கிறான். அதில் இன்னொரு காரியம் பார்க்கும்போதும் தாவீது தன் உயிரை கையில் வச்சு போனான்னு சொல்கிறான். ஆனால் வெற்றி கொடுத்தது கர்த்தர்ன்றும் எடுத்து காட்டுறான். அப்போ ரெண்டுத்தையும் அவன் சரியான ஒரு பேலன்ஸில் வச்சு சொல்கிறத இங்கே பார்க்குறோம். அப்போ கடவுளில் தான் அவன் மையமாக வைத்து சொல்கிறத நம்ம இங்கே மீண்டும் பார்க்கலாம். அப்புறம் நம்ம தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 1 சாமுவேல் 20:15 வந்தோம்னா, அங்கேருந்து படித்தோம்னா, இந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா சவுல் திட்டவட்டமாக தாவீதை கொன்றே போடணும்னு முடிவு பண்ணிவிடும். அப்போ யோனத்தான் சவுல்கிட்ட சொல்லி, நீ இங்கேருந்து போயிடு, இல்லாட்டி எங்கள் அப்பா உன்னை கொன்று போட்டுருவாருன்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ அனுப்பும்போது பேசின காரியங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 20:15, கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியில் இராதபடிக்கு வேறு இருக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என்னை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். அப்போ அவன் ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. அப்போ இங்கே பார்த்தா கர்த்தர் கண்டிப்பாக உன்னை எடுத்துக்கொண்டு உன்னை வைப்பார், இங்கே உன் சத்துருக்கெல்லாம் அழிக்கப்படுவார்கள், அது கர்த்தர் செய்வார் என்ற உறுதி. எப்படி அவன் பெலிஸ்தருக்குள்ளே போகும்போது இருந்த அதே நம் விசுவாசம் இங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் அது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார்னு சொல்கிறோம். சொல்லிட்டு அதற்கப்புறம் பார்த்தோம்னா 16ஆவது வசனம், இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்கள் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி, அங்கேயும் அந்த உடன்படிக்கை மத்தியில் கர்த்தரை கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் கர்த்தர் இல்லாத அவன் எதையுமே பண்ணலை. 23ஆம் வசனம் அங்கேருந்து போய் பார்த்தோம்னா, நீரும் நான் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும்
நடு நிற்கும் சாட்சி என்றான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இங்கே இவன் இவன் செய்கிற எல்லா காரியங்கள்லாம் பார்த்தா யாரை முன்னிலையில் வைத்து யாரை விசுவாசமாக வைத்து பண்ணுறான்னு பார்த்தா கர்த்தரை வச்சு தான் பண்ணுறது நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போ யோனத்தான் வந்து ஒரு பெரிய விசுவாசியாக இங்கே பார்க்குறோம். அப்போ அவன் செயல்படுறது எல்லாவற்றிலும் நடுவில் இருக்கிறது யாருன்னா கர்த்தர். அது நமக்கு வந்து ஒரு பெரிய மாதிரி. அப்படி செய்யும்போது நம்ம வந்து கர்த்தருக்கு மகிமையாக இருக்கலாம். அநேக வெற்றிகளும் நமக்கு வருவது அதிக நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ.